friends, welcome to SapaduNallaIrukku channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்கலாம். ஆலு டிக்கி பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வேக வச்சு தோல் உரித்து மசிச்ச பொட்டேட்டோஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி மேஷ் பண்ணி நம்ம டிக்கீஸ் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு அது கூட தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பொருளையும் ஆட் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி ஃப்ளாட்டாக சின்ன சின்ன டிக்கீஸாக செஞ்சு ஆயிலில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட ஆலு டிக்கி சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி கூட, சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போது ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டிக்கீஸ் ஒன்றா அதில் வச்சு 2 பக்கமும் நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி 2 பக்கமும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி எடுத்தோன்னா நம்மளோட ஆலு டிக்கி சூப்பராக ரெடி ஆகிடும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி கொத்தமல்லி சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த டிஷ்ஷை எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.